ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட 7th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் ராவல்பிண்டி ஸ்டேடியம் ராவல்பிண்டியில் வச்சு தான் நடக்க போகுது. 25th February ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா 2:30 PM இந்தியன் டைம் படி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஃபேண்டசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா தான் அந்த குரூப்பில் ரொம்ப பெரிய டீம்ஸாக தெரியுறாங்க. அதில் யார் டேபிள் டாப்பராக முடிக்க போகிறாங்க, அதாவது நம்பர் 1 பொசிஷனுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய மேட்சாக இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்க போகுது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வீக்னஸாக இருந்திருக்கு. ஏன்னா இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் 350 ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பவுலிங் அட்டாக் குவாலிட்டியாக இருக்குது. பெரிய பெரிய பவுலர்ஸ் நார்ஜே, கொய்ட்ஸி இல்லாட்டாலும் லுங்கிங்கிடி, ரபடா, யான்சன் இவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டேஸில் டீசெண்டாக பார்க்கப்படுது. ஸோ மேட்ச் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேயர்ஸை பிக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சோட ரிப்போர்ட் லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்துருந்தோம். இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கக்கூடிய டைமில் எக்ஸாக்டாக நியூசிலாந்து பங்களாதேஷ் மேட்ச் போயிட்டுருக்கு. ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. ஒரு 246 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 246 சம்திங் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் 9 விக்கெட் போயிருக்கு. ஸோ ஆஃப் ஸ்பின்னர் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு கொஞ்சம் டீசெண்டாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ரன்ஸ் நல்லா வரக்கூடிய கிரவுண்டு தான், ஃப்ளாட் ட்ராக் தான். நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கேம் எந்த அளவுக்கு ரன்ஸ் வந்ததோ அதே ஒரு இமேஜினேஷனோட இந்த மேட்ச்க்கும் டீம் மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஏர்லி ஸ்விங் இருந்தாலும் பட் அது பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஃப்ளாட் சர்ஃபேஸ், ஹை ஸ்கோரிங் கேம் இந்த மேட்ச்க்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் 4 கேம்ஸில் பேஸ் பவுலர்ஸ் 35 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஒரு 260 நீங்கள் எதிர்பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆவரேஜாக 260 ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹை ஸ்கோர் நியூசிலாந்து, லோ ஸ்கோர்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து தான் அந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 4 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ரைட் ஆம் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய போலர்ஸ் லைக் மார்க்வுட் இந்த மாதிரி போலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் 12 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஆஸ்திரேலியா டீமில் ஹை பேஸ் போடக்கூடிய போலர்ஸ் சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. ஸ்பென்சர் ஜான்சன் இருக்கார், பட் அவர் அந்தளவுக்கு பேஸ் போட மாட்டார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஆப்போசிட் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஓரளவுக்கு பேஸ் போடுவாங்க. ரபடா, லுங்கி இங்கிடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 140-145 கிளிக்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 12 விக்கெட்ஸ் ஹை பேஸ் போலர்ஸ்க்கும். மீடியம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 17 விக்கெட்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. பார்ட் டைம் போலர்ஸ்க்கு 1 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கிடச்சிருக்கு. மொத்தமாக 35 விக்கெட் பேஸ் போலர்ஸும், ஸ்பின்னர்ஸில் மொத்தமாக 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் லெக் பிரேக் 3 விக்கெட், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 5 விக்கெட், ஆஃப் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ ஹெட் ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 110 முறை ஓடிஎஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 51 முறை ஆஸ்திரேலியாவும் 55 முறை சவுத் ஆஃப்ரிக்காவும் வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா கூட கம்பேர் பண்ணல சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல டீமாக தெரியுறாங்க. நீங்கள் வின்னிங் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கொஞ்சம் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டைம் 3 முறையும் நோ ரிசல்ட் 1 முறையும் முடிஞ்சிருக்கு. 2 டீமோட ரீசன் ஃபார்முமே இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 4 கேம்ஸ் வின் பண்ணி அதுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண சாம்பியன்ஸ் ட்ராஃபி கேம் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவோட ஒரு பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக் ஷாட்டு, டிராவிஸ் ஹெட் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில். ஸ்டீவன் ஸ்மித், மார்னஸ் லபுஷேன், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, கிளென் மேக்ஸ்வெல், பென் டுவாஷியஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாத்தன் எல்லிஸ், ஆடம் ஜாம்பா, ஸ்பென்சர் ஜான்சன். இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோனை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டென்னோஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன், பென் டுவாஷியஸ். 3 போலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 20 ஓவர்ஸில் நாத்தன் எல்லிஸ் மேக்ஸிமம் ஆஃப் த ஓவர்ஸ் போல் பண்ணலாம். அண்ட் மேக்ஸ்வெல், மேட் ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் ப்ளஸ் பர்சன்டேஜோட டெப்த்தாக பார்த்துடலாம். மேத்யூ ஷாட் தான் லாஸ்ட் மேட்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்காரு. ஓடி கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 63 ரன் செகண்ட் பேட்டிங் அடிச்சிருந்தார். ஸோ T20 கிரிக்கெட்லேயுமே பேட்டிங் செகண்ட் பண்ணையில் மேத்யூ ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக ஆடுவார். ஸோ சேஸில் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் மார்க்கோ யான்சன் இவர் அடிக்கக்கூடிய அந்த கிராஸ் பேட்டட் ஷாட்ஸில் டாப் எஜ் ஆகி தேர்ட் மேனில் கேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ பார்த்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷன்லையும், பேட்டிங் செகண்டுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறதும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிராவிஸ் ஹெட் 71% ஹெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 21, செகண்ட் இன்னிங்ஸில் 40. இவரோட ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டாக இருக்குது.
போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். சிஆர்விசி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஸ்டீவன் ஸ்மித். ஸோ லாஸ்ட் மேட்ச் இவரும் ஃப்ளாப்பு டிராவிஸ் ஹெட் 2 ஹை பர்ஃபார்மன்ஸ் பர்சன்டேஜ் பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆயிருந்தாங்க. அலெக்ஸ் கேரி அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் 2 லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 44, செகண்ட் பேட்டிங்கில் 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 43% உங்களுக்கு ஒருத்தான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஒரு 40லேருந்து 60 ரன்னுக்குள்ளே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு மார்னஸ் லபுஷின் எக்ஸலண்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ், ஒரு இன்டெலிஜென்ட்டான கேப்டன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டீவன் ஸ்மித் சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா 48வது ஓவர் ஒரு ஸ்பின்னர், அதுவும் பார்ட் டைம் லெக் ஸ்பின்னர் செட்டாக நிற்கக்கூடிய டக்கெட்டை விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அந்த அளவுக்கு கேப்டன்சி பண்ணியிருக்காரு ஸ்டீவன் ஸ்மித் அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் கேம் வந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஸ்பெல்லுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே காரணமாக இருந்தது. 63% மார்னஸ் பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஆவரேஜ் பாருங்கள் 55. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 77, செகண்ட் இன்னிங்ஸ் 44. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா ஒரு சூப்பர் வீசியாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு லபுஷின் தெரிய வர்றாரு. பவுலிங்கும் கண்டிப்பாக பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் ஜாஸ் இங்கிலீஷ் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். 120 ரன்ஸ் கிட்ட அடிச்சு ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனாக வந்திருந்தாரு. ஸோ ஹெட் 5 மேட்ச் ஆடி 17 ரன் ஆவரேஜ். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 50 ஒரு மேட்ச் ஆடி அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ நான் எப்போவுமே ஜாஸ் இங்கிலீஷை பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். லாஸ்ட் மேட்ச்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் பேட்டிங் செகண்ட் ஆடி நாட் அவுட்டில் முடிச்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிங்கிள் ஆப்ஷன் பிளேயரான்னு கேட்டால் கிடையாது. விக்கெட் கீப்பிங்கும் இவர் தான் பண்ணுறாரு. டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசனுக்காக அலெக்ஸ் கேரி கூட கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் அலெக்ஸ் கேரி. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 3 எக்ஸ்ட்ரானரி கேச்சஸ், 1 ஈஸி கேட்ச்னு சொல்லலாம், பட் மற்ற 2 கேட்சும் எக்ஸ்ட்ரானரி கேட்ச் வந்து எடுத்திருந்தார். ஹெட்டில் 30 ஆவரேஜ், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 21, செகண்ட் இன்னிங்ஸ் 35 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் செகண்ட் வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. சிங்கிள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. கிளென் மேக்ஸ்வெல். ஸோ போத் இன்னிங்ஸும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ஓடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸே பண்ணல பெருசாக. பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 64 ரன், செகண்ட் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா 63 ரன் தான். பட் பவுலிங்கில் விக்கெட் எடுத்திருக்காரு. இவரோட ஆஃப் ஸ்பின்னுக்கு அங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து விக்கெட் ஆவாங்களாங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமாக தான் இருக்குது. டாப்பில் டோனி டிசோசியும் அடுத்து ரயான் ரெக்கெல்டனும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு கிளென் மேக்ஸ்வெலோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ எது எப்படியோ ஓவராலாக 8th ஓவர் வந்து நீங்கள் மேக்ஸ்வெல் ஒரு மேட்ச் ஷாட் ஆஃப் ஸ்பின்னர்ஸை இந்த மேட்ச்க்கு வந்து எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங்கில் பெருசாக இல்லை, பட் பவுலிங்கில் டீசெண்டாக இருந்திருக்கு. T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் விக்கெட் எதுவும் எடுக்கலை, பட் ஒன் டே கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் டீசெண்டாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா நீங்கள் வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பென் வார்சிஸ். ஸோ 3 மேட்ச் ஆடி ஓடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் லாஸ்ட் கேமில் மட்டுமே 3 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பென் வார்சிஸ் பிக் பண்ணிக்கலாம். டீசென்ட் ஆல்ரவுண்டர், மேட்ச் வின்னிங்காக ஆடக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயரும் கூட. ஸோ போலிங் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாத்தன் எல்லிஸ் 10% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு போலிங் பண்ண போகிறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா இவரை நீங்கள் உங்கள் டீமில் கண்டிப்பாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் போலிங்கில் தான் அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்லா போலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் போலிங் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டெத்தில் நிறைய விக்கெட்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது ஆடம் ஜாம்பா. ஹெட்டில் 12 மேட்ச் ஆடி 19 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹென்ரிச் கிளாசன் சவுத் ஆஃப்ரிக்கா 11க்குள்ளே வரப்போகிறாரு அப்படிங்கிறது தெரில. ஏன்னா கிளாசன் வர்சஸ் ஜாம்பா ஒரு பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 10 மேட்ச் ஆடி 6 விக்கெட் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும், 8 மேட்ச் ஆடி 13 விக்கெட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லையும் எடுத்திருக்காரு. ஸோ போலிங் செகண்ட் பண்ணினா ஜாம்பாக்கு ஸ்டாட்ஸ் வைஸாக மஸ்ட் பிக்காக நீங்கள் போகலாம். நீங்கள் எந்த இன்னிங்ஸ்னாலுமே ஜாம்பா மினிமமாக 2 விக்கெட் வந்து எடுத்துருவார். பட் செகண்ட் இன்னிங்ஸ் தான் கொஞ்சம் அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்பென்சர் செகண்ட் போலிங் ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். ரீசெண்டாக பெருசாக ஃபார்மில் இல்லை ஓடி கிரிக்கெட்டில். செகண்ட் போலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஞ்ச் பிளேயர்ஸில் ஃப்ராஸ் மெக்காருக்கு, ஹார்டி, அப்பாட்டு, தன்வி சங்கா இருக்காங்க. இதில் யாருமே ப்ளே பண்ணதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதை ஹார்டி வேணால் ப்ளே பண்ணலாம், அது ரிஸ்க்கு தான். அலெக்ஸ் கேரியை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வருவாராங்கிறது ஒரு ரிஸ்க்கு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு பவுலிங் அட்டாக்கே இல்லை. ஸோ பவுல் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் கூட சம்மோஸ் போல் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போன ரீசனுக்காக ஆரன் ஹார்டியே ட்ரை பண்ண போகிறாங்களா இல்லை சீன் அபாட் யாராவது உள்ளே வராங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஷாட்டுக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை.
ஸோ டிராவிஸ் ஹெட்டை கேஷவ் மகராஜ் ஒரு முறை, லுங்கி இங்கிடி 2 முறை, ரபடா 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டீவன் ஸ்மித்தை ரபடா ஒரு முறை, லுங்கி இங்கிடி ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. லபுஷேன் பொறுத்த வரைக்கும் மகராஜ் வந்து 2 முறை, லுங்கி இங்கிடி ஒரு முறை, ஜென்சன் பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரபடா ஒரு முறை, லுங்கி இங்கிடி ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அலெக்ஸ் கேரி பொறுத்த வரைக்கும் ரபடா ஒரு முறை, ஜென்சன் ஒரு முறை, லுங்கி இங்கிடி 2 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ டீம் ஆஸ்திரேலியாவோட ஒரு இம்பார்ட்டண்டான 7 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் டிராவிஸ் ஹெட் பிக் பண்ணிக்கிறேன். ஸ்டீவன் ஸ்மித்து, மார்னஷ், லபுஷேன் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பென் வாஷூஸ், ஸோ ஆடம் ஜாம்பா வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஹசிலுட்டோட இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதை மட்டும் மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த பவுலர்ஸ் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா மேட்ச் ஷாட் பிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் ஆஃப் ஸ்பின்னும் போல் பண்ணுவார். இல்லை நான் வந்து ரொம்பவே சேஃபாக போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக பவுலிங்கை மட்டும் வச்சு மேக்ஸ்வெல் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்னோட 7th ஆப்ஷனில் ஜாஸ் இங்கிலீஷ் தான் இருக்கார். ஜாஸ் இங்கிலீஷோட ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது ப்ரோ, இவருக்கு பதிலாக நாங்கள் யாராவது ட்ரை பண்ணலாமா, நீங்கள் நார்த்தன் எல்லிஸை மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த டீமோட சேஃபான கேப்டன் யார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே நான் உங்களுக்கு சேஃபான ஆப்ஷனில் இந்த மேட்ச்சுக்கு ஹெட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஹெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ஹெட்டோட கேப்டன் பர்சன்டேஜ் வந்து இன்னும் ட்ராப் ஆகலை, 71% இருந்தாலும் சிவிசி நிறைய மக்கள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப் சிவிசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ஹெட் இருக்கார். ஸோ அவருக்கு அடுத்தபடி டபுள் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஹை பர்சன்டேஜாக பிக் பண்ணி சிவிசி கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்லி நான் வந்து ஜாஸ் இங்கிலீஷை சேஃபான ஆப்ஷனில் கொடுக்க மாட்டேன். இப்போ ரிஸ்கான ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவன் ஸ்மித், மார்னஷ், லபுஷேன் இந்த 2 பிளேயர்ஸுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சிவிசியாக தெரிய வராங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து டெப்த்தாக பார்த்துடலாம். ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா ரியான் ரிக்கெல்டன், டோனி டிசோசி ஓப்பன் பண்ணுறாங்க. டெம்பா பவுமா ஒன்டவுனும். வானிடிசம் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 4 வராரு. எய்டன் மார்க்ரம், டேவிட் மில்லர், வியான் மல்டர், ஸோ மார்க்கோ ஜென்சன், கேசோ மகராஜ், லுங்கி இங்கிடி, ககிசோ ரபடான்னு சொல்லி அவங்களோட பிளேயிங் லோன் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. ஆல் டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு நல்ல டீமாக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராங்க. பவுலிங் அட்டாக் பொறுத்த வரைக்கும் இந்த 5 பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் 10 ஓவர்ஸ் வந்து முடிக்க போகிறாங்க. இதில் முல்டர் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம் வந்து அவங்களோட ஓவர்ஸ் வந்து லாஸ்ட் 10 ஓவர்ஸ் மட்டும் ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரியான் ரிக்கெல்டன். ஸோ எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர். ஒன் டே கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக்கை இவர் ஃபேஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் இப்போ பவுல் பண்ணக்கூடிய அந்த ஆஸ்திரேலியா டீம் பார்த்திங்க அப்படின்னா அது ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக்கே கிடையாது. ஸோ டீமில் இருக்கக்கூடிய நார்த்தன் எல்லிஸாக இருக்கட்டும், ஸ்பென்சர் ஜான்சனாக இருக்கட்டும், பென் டுவாசிஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஆஸ்திரேலியாவோட டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், முக்கியமான பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான். ஸோ அவங்கள அப்படி டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்க், ஹசில்வுட், கம்மின்ஸ், இன்ஜுரியான ரீசனுக்காக உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. வாசிஸ் கொஞ்சம் நல்லா டைட்டாக வைக்காரு. பட் ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொடுக்குறதும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரியான் ரிக்கெல்டன் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பேட் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு CRVC கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டோனி டிசோசி உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். 37% 37 பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜாக ரெக்கார்டாக இருக்குது. வெறும் 8% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக மேக்ஸ்வெல் சம்மோஸ் போல் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங் வந்து நீங்கள் டிசோசிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக டெம்பா பவுமா. ஸோ ஹெட்டில் 46 ஆவரேஜ், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே 46 ஒரு ஆவரேஜாக ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ரீசன் ஃபார்ம் பாருங்கள், சூப்பராக இருந்திருக்கு. 63% பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்க. பெஸ்ட்டு SL பிக்கு. கிராண்ட் லீக் ஃபஸ்ட் பேட்டிங் BC ஒரு 80 ரன்ஸ் டு செஞ்சுரி கூட அடிக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராசி வாண்டர்சன் லாஸ்ட் மேட்ச்சில் இவர் ஆடின 52 ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் லைவில் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய பால்ஸ் வந்து இனிஷியலாக கிராஸ் பேட்டர் சார்ஜாக இருக்கட்டும், ஒன்லி ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப் இது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தார் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். ஸ்பின்னர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஸ்வீப் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தார். பேஸ் பவுலர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரைக் பண்ணலை. ஸோ இப்போது போல் பண்ணக்கூடிய ஆஸ்திரேலியன் டீமில் ஜாம்பா மிடில் ஓவரில் போல் பண்ணாலும் அந்த ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக்ல பார்த்திங்க அப்படின்னா மிடிலையும் கொஞ்சம் பேஸ் பவுலர்ஸும் போல் பண்ணக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஹெட்டட் 35 ஆவரேஜ், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 38, செகண்ட் இன்னிங்ஸ் 17. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 69% ட்ரை பண்ணிக்கக்கூடிய ராசி வாண்டர்சனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எய்டன் மார்க்ரம் போத் இன்னிங்ஸுமே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கார். பவுலிங் பண்ணல, பட் போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும்
செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னா உங்களுக்கு நம்பர்ஸ் பாருங்கள் வெறும் 8 இன்னிங்ஸில் 350 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் மினிமமாக ஒரு 50+ வந்து செகண்ட் பேட்டிங்கில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 84% பிக் பண்ணிக்கக்கூடிய மார்க்ரமை மஸ்ட்டாக அவங்க டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் போத் இன்னிங்ஸுமே. டேவிட் மில்லர் 10% ட்ரை பண்ணியிருக்காங்க. இவரோட நம்பர்ஸ் பாருங்கள் ஒரு அன்பீட்டன் ரெக்கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக வச்சிருக்காரு. 28 மேட்ச்சில் 1000 ரன் ஓடிஎஸில் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 55, செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 62. ஸோ இவ்வளோ நம்பர்ஸ் வச்சுருக்கக்கூடிய பிளேயரை எத்தனை பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெறும் 10% தான். ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக கிராண்ட் லீக்குக்கு இந்த மேட்ச்க்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டேவிட் மில்லர் வந்து நமக்கு தெரிய வராரு. நெக்ஸ்ட் வியான் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஹெட் பர்ஃபார்மன்ஸ் வெனி பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் லாஸ்ட்டில் வந்து ஒரு 4-6 வந்து அடிச்சிருந்தார். பவுலிங் வந்து நியூ பால்லேயே போல் பண்ணியிருந்தார். நான் பார்த்துருந்தேன், நியூ பாலும் போல் பண்ணார். லாஸ்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணி ஒரு 2 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த மாதிரியான ஒரு பார்ட் டைம் பவுலருக்கு ஆஸ்திரேலியன்ஸ் விக்கெட் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சேஃபாக போனீங்கன்னா இவர் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் நான் மில்லர் தான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கோ ஜென்சன் 58% பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராங்க. மார்க்கோ ஜென்சன் பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் 7 மேட்ச் ஆடி 10 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸில் 6 மேட்ச் ஆடி 9 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் பர்ஃபார்மன்ஸில் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக கேஷவ் மகராஜ் லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் தான் எடுத்திருந்தார். 9 மேட்ச் ஆடி 12 விக்கெட் ஹெட்டில் எடுத்திருக்காரு. ஸ்மித்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மார்னஷ், லபுஷேன், ஜாஷ் இங்கிலீஷ், கிளென் மேக்ஸ்வெல் இந்த மாதிரியான ரைட் ஹேண்டர்ஸ் வந்து மிடில் இருக்காங்க. ஸோ மேட்ச் ஆட் கூட இன்கேஸ் விக்கெட் ஆகாமல் இருந்தார் அப்படின்னா அவரும் ரைட் ஹேண்டர் தான். ஸோ இந்த மாதிரியான ரைட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக கேஷவ் மகராஜோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ செகண்ட் பவுலிங் தான் இவரோட நம்பர்ஸ் எப்போவுமே நம்ம மென்ஷன் பண்ணுறது அதான். பவுலிங் செகண்ட் பண்ணால் நீங்கள் மஸ்ட்டாக உங்கள் டீமில் கேஷவ் மகராஜை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ககிசோ ரபாடா 83% ஹெட்ல பாருங்கள் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒன் டேவாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டே எப்போவுமே இவர் நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். 15 மேட்ச்சுக்கு 30 விக்கெட் கிட்ட ஹெட்டில் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் வெறும் 9 மேட்ச்சுக்கு 22 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எந்த இன்னிங்ஸ் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது நீங்களே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். செகண்டில் பவுலிங் பண்ணாருன்னா ஒரு VCR கேப்னு கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லுங்கி இங்கிலி. ஸோ இவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஓரளவுக்கு இன்னும் நோட்டாக இருந்திருந்தாலும் ஹெட் நம்பர்ஸ் பாருங்கள் 9 மேட்ச்சுக்கு 19 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 6 மேட்ச்சுக்கு 10 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. வெறும் 10% ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இவரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராது. பர்சன்டேஜ் வைஸாக பிலோ 10 தான். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் மஸ்ட்டாக உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பெஞ்ச் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ஹென்ரிச் கிளாசன், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, கார்பின் போஷ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டபராய் ஷம்ஷி. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா பெஞ்ச் பிளேஸாக இருக்காங்க. இதில் டபராய் ஷம்ஷி இந்த மேட்ச் வந்து 11க்குள்ளே ஆட வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மல்டரை உட்கார வைக்க போகிறாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டருக்கு பதிலாக இப்போ இவரை உள்ளே கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க்கு. டோனி டிசோசியை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அவர் பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரசி வேண்டர்சன் இல்லை பவுமா ஓப்பன் பண்ண வச்சுட்டு அந்த ஒரு பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணுறாங்களாங்கிறது பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பின் அட்டாக் வந்து அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வேணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டோனி டிசோசிக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு பேட்டிலுமே இல்லை. ரசி வேண்டர்சனை ஜாம்பா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. எய்டன் மார்க்ரமை ஜாம்பா ஒரு முறையும், டெம்பா பவுமாவை ஜாம்பா அண்ட் மேக்ஸ்வெல் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹென்ரிச் கிளாசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை ஸ்பென்சர் விக்கெட் எடுத்திருக்காரு. டேவிட் மில்லரை, நாத்தன் எல்லிஸ் ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போது இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் ஃபஸ்ட்டு நான் வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ரியான் ரெக்கெல்டன் டிக் பண்ணிக்கிறேன். 2வது டெம்பா பவுமா, 3வது ரசி வேண்டர்சன் 35 ஆவரேஜ் இருந்திருக்கு. 4வது பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம். ஸோ இல்லை டேவிட் மில்லர். இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை இன்னொட்டை உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம், ரிப்ளேஸ்மெண்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மார்க்கோ ஜென்சன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ககிசோ ரபாடா, லாஸ்ட்டாக லுங்கி இங்கிடி அப்படின்னு சொல்லி என்னோட 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். சேஃப் சிவிசி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் ரியான் ரெக்கெல்டன் இருக்கார். 2வது மார்க்கோ ஜென்சன். 2 பிளேஸும் சேஃப் சிவிசியாக இந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. ரிஸ்கி சிவிசி யாரெல்லாம்? ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ரபடா வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். 2வது டெம்பா பவுமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்கி சிவிசியாக ப்ரிஃபர் பண்ணுறேன்.
இப்போ நாம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பெஸ்ட் டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் ஆஸ்திரேலியா சைடு ஜாஸ் இங்கிலீஷ் மேக்ஸ்வெல் லபுஷன் 3 பிளேஸ் இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா டீம் சைடு ரிக்கெல்டன் ஜென்சன் டூசன் வேண்ட் எடிசன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. சேஃப் சிவிசி ஓவரால் மேட்சஸில் மேட் சார்ட்டு டிராவிஸ் கிட்டே ஐடன் மார்க்கரும் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பெஸ்ட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் ரியான் ரிக்கெல்டன் விக்கெட் கீப்பர்ஸ்லையும், பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் கெட்டு வேண்டர்சன் லபுஷன், ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல் ஜென்சன் மார்க்ரம் லாஸ்ட்டாக மேட்ச் ஷாட் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சாம்பா ரபடான்னு சொல்லி 2 பிளேஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் கெட்டு, வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம் சொல்லி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் சேஃபாக தான் போயிருக்கோம். ஸோ ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் எங்கே இருக்குது ப்ரோ அப்படின்னா நேராக கீழே டிஸ்கிரிப்ஷன் போங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸு, லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு, கிராண்ட் லீக்கு டீம் மேக் பண்ணக்கூடிய ஐடியாஸ்லேருந்து நிறைய ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.